செவ்வாய்க்கிழமை அதுவுமா செவ்வாழைப்பழம் நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே வேலைக்கு கிளம்பி அப்படியே போயிட்டே இருக்கும்போது இன்றைக்கி கிளைமேட்டு சென்னையில் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. காலையிலே வெயில் ஆரம்பிச்சிட்டா என்னதோ நம்ம இந்த ஸ்கூலுக்கு போகிற மாதிரியே ஃபீலிங் இருந்துச்சு. என்ன ஒரு வாழ்க்கை கம்ப்யூட்டர் மாதிரி திரும்ப 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 திரும்பலாம் வருது. அந்த மாதிரி டகார்னு கடைக்கு போயிட்டு இன்றைக்கி ஃபங்க்ஷன் மோடில் அதில் எல்லோரும் ஜாலியாக அப்படியே கல்லால் நின்றுட்டு அப்படியே ஜாலியாக சிரித்து பேசிட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம மாமா தான் அன்றைக்கி புது மாப்பிள்ளை மாதிரி வேறு லெவலில் இருந்தார். அடுத்து என்ன புரட்சி பண்ணலான்னு ஜாலியாக பேச நான் சொன்னேன், மாமா நீ தான் அந்த கடையில் மூத்த விசுவாசி பெரிய ஆள், அதனால் வேறு லெவலில் ஏதாவது புரட்சி பண்ணுன்னு பெரிய ஆளுன்னு சொன்னோன்னே டகார்னு பெருங்காயத்தூளை போய் அடுக்க போயிட்டாப்புல மாமா. வேறு என்ன பண்ணுறது, அப்படியே ஜாலியாக போயிட்டு அப்படியே அடிக்கிட்டு ஜாலியாக மொக்கையை போட்டுட்டு என்ன அன்னைக்கு டிஎன்னும் வரலையே போகலாமே அப்படின்னு அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது டகாரன் சின்ன மாப்பிள்ளையை பார்த்தா அவர் ஏதோ ஒரு ஏர் பேக் வச்சு அப்படியே பார்த்துட்டே இருந்தாப்புல. என்ன இது என்ன ஃப்ளேவர்லாம் இருக்குது, காருக்கு வாங்கலாமோ அப்படின்னு நினச்சேன். இல்லை காரை வாங்கிட்டு அதுக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாப்புல மாப்பிள்ளை. சரி ரைட்டு விடுன்னு சொல்லிட்டு நெட்ட மாப்பிள்ளையை பார்த்தா எப்போதுமா தான் நம்ம இன்றைக்கி மளிகை செக்ஷனில் வேறு லெவலில் அடிக்கிட்டு இருந்தார். ஒரே ஜாலி தான். மேலே போய் பார்த்தா வெயில் போட்டு கொள்ளுன்னு கொள்ள ஜென்ரேட்டர் இன்றைக்கி வேறு கரண்ட் வேறு இல்லைங்க, பவர் ஸ்டோடன் வேறு கரண்ட் இதுவரை வரலையா. அதனால் மாப்பிள்ளை போய் சின்ன மாப்பிள்ளை டகாரன் ஜென்ரேட்டர்லாம் ஆஃப் பண்ணி போட்டு டீசல் ஊற்றிட்டு இருந்தாப்புல. அவருக்கு எதாவது ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா அங்கே போய் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம வேலையை தான் பார்க்க போகிறோன்னு பின்னாடி கிடந்து வீடியோ போட கீழே கிடந்து ஜென்ரேட்டர் ஆன் பண்ணவான்னு கேட்க ஆன் பண்ணுங்களே. சக்ஸஸ் ஆன் ஆகிட்டு புகை அடிச்சுட்டு வாங்க, நம்ம வாழ்க்கையில் வெளிச்சம் வந்துட்டு வாங்க கீழே போகணும் ஜாலியாக போக பப்பரப்பான்னு எல்லாரும் ஜென்ரேட் ரூமில் இருந்து அப்படியே வெளியே வந்து சைடாக வந்து கீழே வந்து பார்த்தா மாப்பிள்ளை சாப்பிட போகலையான்னு கேட்க மாப்பிள்ளை இன்றைக்கி என்னென்னு தெரில, சின்ன மாப்பிள்ளை ஒரு ஏதோ யோசிச்சுட்டே இருந்தார். சாப்பிட போனோம் கொஞ்ச நேரத்தை பார்த்தா ஆள் இருக்கிற இடமே தெரியாமல் போவேன். நெட்ட மாப்பிள்ளை இன்றைக்கி ஃபங்க்ஷன் மூடணுன்னு டகார்னு எல்லாருக்கும் லெட்டை கொடுத்துட்டு வர மீதி 2 லெட்டு தான் இருக்குது, அதை எனக்கு பார்சல் பண்ணி சொல்ல அதுக்குள்ளே யாரா டாடா ஏசியில் வந்தான்னு பார்த்தா நம்ம மாமா. என்னடா இது அதுக்குள்ளே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துட்டேன், இன்றைக்கி வேலையில் போட்டு கொல்ல போகிறாங்களா மாப்பிள்ளை, கிளம்புறேன் பாய் பாயின்னு சொல்லிட்டு கிளம்ப அவ்வளோதான். நமக்கு வயிறு பசிட்டு வீட்டுக்கு போக வேண்டியதான். சோத்தை போடுங்களே. ஸ்கூலில் பெல் அடித்த மாதிரி கிளம்பியாச்சு. வீடியோ பிடிச்சா ஒரு லைக் போடு.